ஹலோ ஆல், வெல்கம் டு ஹெரிட்டேஜ் ஹெவன். பாரம்பரியத்தை போற்றுவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் ஆன்டிக்ஸை சேல்ஸ்க்காக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வைஷ்ணவ் பெல்லுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சைடு சங்கும் இன்னொரு சைடும் சக்கரமும் இருக்கும். அதுதான் இந்த பெல்லோட ஸ்பெஷாலிட்டி. இது ரொம்ப ரேரான ஒரு பெல்லாக்கும். அதோட தண்டு பகுதி பார்த்திங்கன்னா உங்களால் தெரியும், வட்ட வட்டமாக சுருண்டு காணப்படுது. நல்ல சவுண்டுள்ள ஒரு பெல்லாக்கும். இப்போ நம்ம அடுத்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் வெத்தலை பெட்டி. பொதுவாக வெத்தலை பெட்டியெல்லாம் ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ரேரான வெத்தலை பெட்டி. நிறைய நம்மளால் ஓப்பனிங்ஸ் பார்க்க முடியுது எல்லா இடமும். இந்த வெத்தலை பெட்டி நம்ம அழகுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லாமல் ஒரு ஆன்டிக் கிச்சனில் இதை நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுக்கிறவோ அல்லது கொத்தமல்லி அந்த மாதிரி லீவ்ஸ் போட்டு வச்சுக்கவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவே இருக்கும். ரொம்ப ரேரான ஒரு வெத்தலை பெட்டி. 4 கால் இருக்குது இதுக்கு. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூஜா. இது கேஷ்யூ கூஜான்னு சொல்லுவோம். இதோட ஷேப்பு கேஷ்யூ ஃப்ரூட் மாதிரி இருக்கனால நம்ம இதை கேஷ்யூ கூஜான்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்குது. அப்புறம் உள்ளே நம்மளால் கூஜா உள்ளே பார்க்க முடியுது. இதுவும் ஃபார் சேல் தான். இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது தூண்டாமணி. தூண்டாமணி விளக்குனா தெரியும், நமக்கு ரொம்ப நேரம் எண்ணெய் ஊற்றாமல் அது எரிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதில் நிறைய எண்ணெய் ஊற்றி வைப்போம். இந்த துண்டாமணி எப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இதில் ஒரு 100 இல்லது 200 ml வரைக்கும் எண்ணெய் பிடிக்கும். எண்ணெயை ஊற்றிட்டு அப்படி பின்னாடி சரித்து வச்ச மாதிரியே நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்த ஓப்பன் பண்ணி தான் நம்ம திரி போடணும். இப்படி பின்னாடிக்கு அதை கமத்தி வச்ச மாதிரி நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். அப்போ எண்ணெய் வெளி சிந்தாது. ட்ராப்பாக எண்ணெய் விழுந்து விளக்கு எரியப்படும். அப்புறம் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பால் கூஜா. இதை பால் கூஜான்னு சொல்லலாம், இல்லை பானை கூஜான்னு சொல்லலாம், இல்லாட்டா ரெயில் கூஜான்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பேர் இருக்குது இந்த ஷேப்பில் இருக்கிற கூஜாவுக்கு. இதுக்கு ஒரு அழகான கைப்பிடி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன்ஸ் கலரில் இருக்கிற ஒரு கிளாஸை பார்க்க முடியுது. ரொம்ப அழகான கூஜா. பண்டைய காலத்தில் ரொம்ப பயன்படுத்தப்பட்ட கூஜாவாக இதுதான் பார்க்கப்படுது. இங்கே பார்த்த எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே போய் பார்த்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லாட்டி கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சோல்டுன்னு சொல்லி நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான Kerala_antiques இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அங்கேயும் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.